பஞ்சாபிலே கல்வி நிலையங்களை மூட உத்தரவிட்டிருக்கிறார்கள். நம்மோடு இணைப்பிலே கர்னல் தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஐயா வணக்கம். தற்போது நம்ம தொடர்ச்சியாக செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். இரு நாட்டினுடைய எல்லையிலும் போர் பதற்றம் நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த போர் பதற்றத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போர் பதற்றம் இல்ல, போர் நிலை நீடித்து கொண்டிருக்கின்றது. பதற்றம் இல்ல, இப்போ நம்ம அவங்கள தாக்கி அவங்க நம்மளை தாக்கிட்டு இருக்காங்க, திருப்பி அவங்கள நம்ம தாக்கிட்டு இருக்கோம். இது ஒரு போர் நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை இது நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் செக்டர் ரெண்டு இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதாவது புரியும்படி சொல்லணும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அனைத்து உரிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த சைடு இருக்கக்கூடிய செக்டர்ஸ் எல்லாத்துலேயும், அதுக்கப்புறம் கீழே வந்தோடனே நம்ம பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பதான்கோட் அது மாதிரி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் பார்டர், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் சைடில் நம்ம பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ஜெசல்மீர், பாடுமீர், சூரத்கட், ஹனுமான்கட் அந்த இடத்துலலாம் இருக்கு. அதே போன்று மார்ச் ஏரியாலையும் குஜராத் சைட்லையும் தாக்குதல் இருக்கு. எல்லா இடத்துலையும் அவங்க தாக்குதல் செய்திருக்காங்க. திருப்பி நம்ம தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம். இது பாகிஸ்தான் இந்தியாவை போருக்கு வலுக்கட்டாயமாக அழைத்திருக்கின்றது. ஆகையால் நாம் அவருடன் நம்முடைய இறையாண்மையை காப்பதற்கு, நாட்டை காப்பதற்கு, நாட்டு மக்களை காப்பதற்காக நாம் இந்த போரில் இறங்கி இருக்கின்றோம். அவர்கள் இந்த போரை எப்படி தாக்குப்பிடிப்பார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கணும். அவர்கள் எவ்வளவு மிசைல், ட்ரோன் பல முனைகள் தாக்குதல் செய்தாலும் பெரும்பான்மையான எல்லாவற்றையும் நம்மளுடைய அதாவது ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு வானத்திலேயே அப்படின்னு பார்க்கலாம். S-400 தவிர நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் நிறையா இருக்கு. நாம் இந்தியாவில் தயாரித்ததே நிறையா இருக்கு. அது மாதிரி இஸ்ரேலிடம் நாம் வாங்கிய நிறைய ஏர் மிசைல் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மிகவும் நேர்த்தியாக, திறமையாக நம்முடைய முப்படைகளும் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள். நாளைக்கு அந்த டீப்ரீஃபிங் வர்றப்ப, அதாவது நமக்கு இராணுவம் என்ன நடந்தது என்று எம்இஓடு சொல்லும்போது நேவியினுடைய அந்த விமன் அதிகாரியையும் நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதற்கும் நமக்கு இருக்கு. நிச்சயமா சார். இப்போ இதில் ஒரு சந்தேகம் எழுது என்ன அப்படின்னா, இந்தியா கிட்ட போதுமான பொருளாதார பலம் இருக்கு, மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்ட நாடு. ஆனால் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன நாடு. இராணுவ பலத்தில் இந்தியாவை விட மிக 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 பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி சார் தைரியமாக இவ்வளோ ஃபைட் பேக் மாதிரி பண்ணுறாங்க? அதாவது ரோக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களிடம் ஒரு நாடு அப்படின்னு நம்ம அதை நம்ம சொல்ல முடியாது. அதாவது நாடு எது நம்ம டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டுக்கு தேவையான ராணுவம் அந்த நாட்டுக்கிட்ட இருக்கும். இங்க ராணுவத்துக்கு ஒரு நாடு இருக்கு. ஸோ இவர்களும் தீவிரவாதிகள் தான். தீவிரவாதத்தையும் ராணுவத்தையும் ரெண்டா பிரிக்க முடியாது. லாஸ்டா நீங்க நடந்து நம்ம தாக்குதல்ல பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாதிகளை தாக்கினோம். தீவிரவாதிகள் இறந்த தீவிரவாதிகளுடைய அந்த இறுதி சடங்கில் மூத்த ராணுவ அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் எல்லோருமே அங்க இருந்து அவருக்கு ராணுவ மரியாதை கொடுத்தார்கள். அந்த தீவிரவாதிகள் மீது அந்த பாகிஸ்தானுடைய அந்த கொடியும் போர்த்தப்பட்டது. ஸோ இதுல இருந்து என்ன ரொம்ப கிளியரா விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவமும் தீவிரவாதிகளும் குழுக்களும், எல்இடி, ஜெய்ஷ் இ முகமது அது போன்ற குழுக்களும் ரெண்டு பேர் கிடையாது, ரெண்டும் ஒன்றுதான். ஸோ ஆகையா இது நம்ம ஒரு நாடாகவும் ஒரு நாட்டினுடைய ராணுவ பலத்தையும் ஒரு நாட்டினுடைய தாக்கக்கூடிய ராணுவத்தினுடைய திறனையும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக இந்த உலகத்தில் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் என்றால் அந்த வேறு என்பது பாகிஸ்தான் தான். உலகத்துல எந்த மூலையில ஒரு தீவிரவாதம் நடந்தாலும் அது இங்கேருந்து தான் நடந்திருக்கும். எக்ஸாம்பிள், நம்முடைய ட்வின் டவர் அமெரிக்காவில் நடந்த அந்த மிகப்பெரிய தாக்குதல், இந்தியாவில் நடந்த தாக்குதல், அனைத்து தாக்குதலும் இந்தியாவில் நடந்த அனைத்து தாக்குதல் எல்லாமே பாகிஸ்தானில் இருந்து வந்ததுதான். ஆகையால் அந்த இராணுவத்தையும் அந்த வளர்த்து கொண்டிருக்கின்ற இராணுவத்தையும் அந்த ISஐயும் எப்பொழுது முழுமையாக ஒழிக்கிறோமோ அதுவரை தீவிரவாதம் ஒழியாது. அதைதான் இப்ப நம்ம செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் பாகிஸ்தானை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது, அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றது அப்படின்னு நான் பாக்குறேன். சார், இப்போ இது போர் பதற்றம் இல்லை, இது போர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இது போர் அப்படின்னா இப்போ பாகிஸ்தானுக்கு வேறு எந்த நாடுகள்லாம் உதவ வாய்ப்பு இருக்குது சார்? பாகிஸ்தானுக்கு உதவுறதுக்கு எந்த நாடு பொருளாதாரம் இல்லையோ, எந்த நாட்டிடம் ஒரு ஸ்ட்ராங்கான இராணுவம் இல்லையோ, எந்த நாடிடம்
ஒரு அரசியல்லையோ எந்த நாடிடம் வந்து ஒரு நேர்மையிலையோ அந்த நாட்டுக்கிட்ட வந்து யாருமே போக மாட்டாங்க. இந்த நாட்டுக்கு யார் வந்து இந்த நாடுகிட்ட வந்து யாருக்கு என்ன பயன்? முதல்ல இந்த நாடுல இருந்து யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. சைனா ஏன் அவங்களை பேக் பண்றாங்கன்னு அந்த சிபேக்ங்கிற $63 பில்லியன் ப்ரொஜெக்ட் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அந்த பலுச்சிஸ்தான்ல இருந்து அந்த காத்வார் அந்த போர்ட்டுக்கு வந்து போகுது. ஸோ அது பாதுகாப்பதற்காக பாகிஸ்தானோடு அவர்கள் வந்து உறவு கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அதுக்காக வந்து இந்தியாவோடு படையெடுக்கக்கூடிய, இந்தியாவை எதிர்த்து நிற்கக்கூடிய நிலை சைனா கிடையாது. அப்படி இந்தியாவோடு படையெடுக்கணும், எதிர்த்து நிற்கணும்னு அவர்கள் நாட்டுக்கு வந்து நம்ம திருப்பி அடிச்சு 55 ராணுவ வீரர்களை வந்து அவர்கள் வந்து பலி கொடுத்தாப்பிய நம்ம நாட்டை அவர்கள் தாக்கி இருக்கணும். அவர்களுக்கு தெரியும் இந்தியாவை தாக்கினால் நாம் வந்து திருப்பி அதுலேருந்து ஜெயிச்சு வர முடியாது, மிகப்பெரிய அடி நமக்கு விழுவோம் அப்படின்னு. ஆகையால் அவர்களிடம் இருக்கின்ற ராணுவம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ராணுவம் சைனாவிடம் கிடையாது. சைனா ராணுவம் கால்வான் வேலையை நம்ம வந்து திரும்பி பார்க்கும்போது நம்ம அவங்களை தாக்க போல, நம்ம அமைதியாக பேச போனோம். வெறுங்கையில போன ராணுவ வீரர்கள் அவர்கள் தாக்கினார்கள். அப்போ அவர் பிளான் பண்ணி வந்து அவங்க வந்து ஆயுதத்தை எடுத்து தாக்கினாங்க. ஆனா அவர்கள் சைட்ல 55 பேர் இருந்தாங்க, நம்ம சைட்ல 20 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ராணுவ வீரர்களுடைய அந்த வீரத்தையும் அவருடைய திறமையும் வந்து பறைசாற்றுகிறது பல முறை அவர்களுக்கு தெரியும் விஷயம். ஆகையால் அவருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து S-300 ஈக்குவல் சொல்லக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோடைய நிலையை நம்ம 2 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோட நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சைனாவுடையது. ஸோ அவருடைய போர்க்கருவிகள் வந்து அவ்வளோ வந்து ஒரு வார் ப்ரூஃப் கிடையாது, அது வந்து ஒரு சரியான இயங்கக்கூடிய ஒரு நிலை கிடையாது அப்படின்னு முதல்லேருந்தே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ராணுவ வந்து எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து சொல்லிட்டு வராங்க. இன்க்ளூடிங் நான் பல முறை இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். ஆகையால் இதில் ஈடுபட்டால் அவருடைய முகத்திரை கிழிஞ்சு விடும். அதாவது இரும்பு முகத்திரையா வந்து காமிச்சிட்டு இருக்கிற சீனாவினுடைய அந்த ஒரு வேஷம் வந்து கிழிக்கப்படும். அப்பொழுது அவர்களுடைய நிலை வந்து மிகவும் கீழ்படும். எந்த நாட்டையும் வந்து அவர்களை எதிர்க்க முடியாது, எந்த நாடையும் வந்து பணியை செய்ய முடியாது. தைவான் அவர்களை கையை விட்டு போயிடும். அவர் வந்து அந்த டாமினேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வந்து அவருடைய டாமினேஷன்லேருந்து போயிடும்னா பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அந்த அதனுடைய லாஸை வந்து பார்க்கக்கூடிய நிலையில் அவர்கள் தள்ளப்படுவார்கள். ரெண்டாவது வந்து பல ஃப்ரண்ட்ல அவர்களால் வந்து போர் செய்ய முடியாது. நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய எவ்வளோ ஃப்ரண்ட்ல அவங்களால வந்து வார் செய்ய முடியும் ஒரு கண்ட்ரினால, சீனாவால் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப தைவானுடைய பிரச்சனை இருக்கு. அங்கே அமெரிக்கா வந்து தன்னுடைய நிலையை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். அப்போ வந்து தைவானை இழக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு வரும். அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த கடலில் வந்து அவருடைய டாமினேஷன்ஸ் இருக்கு. அந்த கடலினுடைய டாமினேஷனையும் அவர்கள் வந்து இழக்கக்கூடிய அந்த நிலை வரும். ஆஸ்திரேலியா அவங்களுக்கு எதிராக இருக்கு, ஜப்பான் அவங்களுக்கு எதிராக இருக்கு, எவ்வளவு நாடுகளோடு அவர்கள் எதிர்பார்க்கு. அப்புறம் வெஸ்ட் ஃப்ரண்ட்ல நம்ம இருக்கோம். எவ்வளவு இடத்துல அவங்களுடைய வந்து ராணுவத்தை குவிக்க முடியும், எவ்வளவு பேரோடு அவர்கள் வந்து போரிட முடியும். ஆகையால் சவுத் சைனா சீயை வந்து டாமினேட் பண்ணணும்னு சொன்னா அங்க அவருடைய படை இருக்கணும். அங்க வந்து ஜப்பான், USA, ஆஸ்திரேலியாவுடைய படை இங்க இருக்கு. தைவானுடைய வந்து ஸ்ட்ரைட் அவங்க வந்து தைவான் வந்து தன்னுடைய பலத்தில் வச்சுக்கணும்னா அங்க வந்து அவருடைய சார் தியாகராஜ் சார், நிச்சயமா இப்ப உலக நாடுகள் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இந்தியாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா போர் வந்து நோக்கம் கிடையாது, அமைதி, வளம், வளர்ச்சி அப்படிங்கிறத நோக்கி தான் வந்து இந்தியா பயணப்பட்டு இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவுடைய ராணுவ பலம்னா நம்மளுடைய ப்ளஸ் அப்படின்னா என்ன சார் சொல்லலாம்? நம்மகிட்ட என்ன மாதிரியான நவீன ஆயுதங்கள்லாம் இருக்கு சார்? நம்ம வந்து பாகிஸ்தானோட நம்ம வந்து எதுலேயும் வந்து நம்ம ஈக்குவலேஷன் பண்ணியே பேசக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலும். ஏன்னா அதுக்கு வந்து உகந்தவர்கள் அவர்கள் கிடையாது. அமெரிக்காவோட ரஷ்யாவோட நம்ம வந்து நம்மளை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இன்னும் முன்னுக்கு வரதுக்கான எங்கெங்க கிரே ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முப்படையும் வந்து காமனா சொல்லணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னா முப்படையும் வந்து அதிதீரமான ஒரு முப்படை. அது அந்த முப்படையும் வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸே எடுத்துக்கிட்டோம்னா முப்படையிலையும் வந்து ஏர் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். தரைப்படையுடைய ஏர் டிஃபென்ஸுங்கிறது தனி. அது ஏர் டிஃபென்ஸ் ஒரு தனி ஒரு அதுக்குன்னு ஒரு கோர் இருக்கு. மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ். S-400 வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இன்டிஜினியஸ் வந்து சிஸ்டம் நம்மள்கிட்ட நிறையா இருக்கு. அது மாதிரி விமான படைக்கணும் ஒன்று இருக்கு, அது மாதிரி கப்பல் படைக்கணும் இருக்கு. 3 லேயர்ல நம்மளுடைய வந்து ஏர் டிஃபென்ஸ் இருக்கு. அந்த 3 லேயர்லயும் பல லேயர் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆகையால் வந்து இது ஒரு இரும்பு கோட்டை இந்தியாங்கிறது. அந்த இரும்பு கோட்டையை வந்து உடைச்சிக்கிட்டுலாம் வந்து பாகிஸ்தான் உள்ளுக்குள்ள வரதெல்லாம் வந்து கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது வந்து இவர்கள் செல்ஃப் சூசைட் பண்ணிக்கக்கூடிய ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும்.